இப்போ அடுத்தபடியா அவர் என்னன்றாருன்னா, கஜானா காலி. ஃபுல்லாவே காலி. 10,00,000 கோடி இருக்கு. கஜானா காலி. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அது இல்லாம வெள்ளை அறிக்கை குடுப்பேன். கடந்த ஆட்சியில என்னென்ன தவறுகள் நடந்தது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன மிச்சம் வச்சிருக்காங்க அப்படின்ற குறித்து வெள்ளை அறிக்கை குடுப்பேன் அப்படின்றாரு. ஒருவேளை இது திமுக அதாவது கடந்த திமுக அரச அட்டாக் பண்ற ஒரு மோட்ல விஜய் அவர்கள் இறங்குறாரோ, அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லல உங்களுக்கு. என்னன்னா, இவர் ஏன் எல்லாரையும் போய் பார்க்குறாரு ஆமா. அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்ன, இந்த 2 நாள்ல உங்களுக்கு தலை சுத்தி போச்சு. இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, சபாநாயகர் நீங்க தேர்வு பண்ணாலும் இந்த கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் உங்களுக்கு தேவை. எந்த நீங்க ஒரு திட்டங்களா எடுத்துட்டு வர்றீங்கன்னா, நீங்க பில் பாஸ் பண்ண நிச்சயமாக இவங்களோட சப்போர்ட் தேவை. ஆமா. எதிர்கட்சியாக ரொம்ப வலுவாக திமுக அமர்ந்திருக்கு. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள்னா கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த நாகரிக அரசியல் முன்னெடுப்பார். ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படி கிடையாது. ஒரு ஒற்றை செங்கல்ல வச்சு ஒரு ஒரு மோடின்ற ஒரு கட்டத்தையே உலுக்கி எடுத்தவர் அவர். அந்த மாதிரி அவர் ரொம்ப வலிமையான ஒரு இளம் தலைவர் அவர். ஸோ அவர் இன்னைக்கு வீரியமா அட்டாக் பண்ணுவார். விஜயோட சுபாவம் பேசவே மாட்டார். உதயாநிதியோட சுபாவம் என்னன்னா, ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுவாரு, தரவுகளோட பேசுவாரு, தங்கு தடை இல்லாம பேசுவாரு. எதை பத்தியும் அவர் சிந்திக்க மாட்டாரு. ஸோ மக்களுக்காக தொடர்ச்சியா ஃபைட் பண்ணுவார். ஏன்னா சனாதனத்தை பத்தி பேசினா உன் தலையை வெட்டுவேன், தலைக்கு இத்தனை கோடின்னு சொல்லும் போது கூட முடிஞ்சா என் மேல கை வச்சு பாடுறான்னு சொல்லி எத்தனையோ இந்தியா முழுக்க வழக்குகள் போட்டாங்க. அந்த வழக்கு போட்டவொடனே மன்னிப்பு கேட்க வச்சவர் உதயநிதி. ஸோ அதனால திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். ஸோ இவரோட நம்ம மோதிலாம் இங்கே ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வேற பாலிடிக்ஸ் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லா தலைவர்களும் உள்ளபடியே அது நல்ல ஒரு அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னா, எதுக்கு சண்டை போடணும்னா, தமிழ்நாட்டின் நலன் பாதிக்குது, ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு தீய திட்டத்தை இங்கே எடுத்துட்டு வருதுன்னா, அப்போ 2 கட்சியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சேர்ந்து எதிர்க்கணும். ஆனால் அந்த புரிதல் விஜய்க்கு இருக்குமா, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்குமானா நமக்கு தெரியல. ஏன் அப்படி நமக்கு ஒரு ஐயான்னா, நீங்க பதவியேற்ற முதல் நாளே பாத்தீங்கன்னா தமிழ்த்தாழ் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளுறீங்க. தேசிய கீதம் பாட்டத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.